முக்கியமாக உங்களுக்கு சின்னாக்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண போறீங்கன்னா இந்த கோம்பு எடுத்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் இதனோட விஷயத்தை சாய்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் எல்லா கடையிலும் கொத்து வந்துடும் போல. இப்போ சிக்கன் விங்ஸ் வந்த மாதிரி, ஃப்ரைஸ் வந்த மாதிரி துளாச்சி பொடியே. சரி நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. மெயினாக இன்னொரு மிஸ்டேக் ஒன்று என்னில் இருக்கிற விஷயம் போல காலம் நான் இருந்தேன். நீங்கள் மார்னிங் மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கு எங்களுக்கு ஃபுல்லாகி ஸ்காப்ரோவில் ஒர்க். வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறையலை, ஒன்று கூடி கிடக்கு ஒரு 100 கிராம். 2 சாப்பாடு. ஸோ இப்படி சாப்பிட்றீங்கன்னா உடம்பு கூடுமன்றது இந்த அர்த்தம். ஸோ இப்படி சாப்பிடாங்க மேலும் இன்றைக்கும் சாப்பாடை தான் இருக்க போகுது. ஓ 100 கிராம் கூடி விட்டது. இந்தியாவில் ஒரு ஆள் 200 கிராம் கூடி போயிருக்கிறான். இந்தியாவில் 4 வடை போனோமா அந்த சென்னையோட 3 வடை கூட சொன்னா உண்மையை சொல்றேன். ஓகே, நாங்கள் இப்போ ஸ்காப்ரோக்கு வலிக்கிட்டோம். சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயட்டுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற நாள். ரெண்டும் கடை, ரெண்டும் ரெஸ்டாரண்ட் தான் வீடியோ செய்யப்போகிறோம். போய் பார்ப்போம் என்ன மாதிரி அப்போதான்ட்டு. ஸோ போய் ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுவோம். என்ன ரெஸ்டாரண்ட்டு எங்கே போகிறோம்ன்றலாம் உங்களுக்கு வீடியோவில் ஆட்டும். இன்றைக்கி வேறு 2 பேரையும் கூட்டிக் கொண்டு வரோம். கொஞ்சம் அந்த பக்கத்து வீட்டு அளவாரா 2 நாள் வந்தால் விழுந்து போடணும்னு தெரியும் ஆளுக்கு. நாங்கள் வரைக்க புல் வெட்டி கொண்டு வந்த நாங்கள் ரெண்டா வழியில் வரைக்கும் சிக்கல கதைங்க பாப்போம். தக்காய் பக்கத்துல சிங்கள தெரிஞ்சால் இருக்கிறாங்க வேணாம. தக்காய் துணாய் பத்தர கத்தரா கித்தரா ஏதோ தி சான் அபி கொஞ்சம் அபி படிக்க சிங்களம் 10 எடுத்துறேன். அது இல்ல 10 அது வந்து என்ன சொல்றது, அந்த உங்களுக்கு ஒரு சின்ன பாடமா படிச்ச. நாங்கள் எங்கே வந்து நிற்கோம்னா முதலாவதா கிங்ஸ்டன் அண்ட் மோர்னிங் சைடில் சிக்கன் அண்ட் டவுன்ட்டு சொல்லி எக்ஸ்பிரஸ் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இவைகிட்ட 8 லொக்கேஷன் இருக்குது. இது 8வது லொக்கேஷன் ஸ்காப்ரோவில் ஓப்பன் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ட்ரை பண்ண போகிறோம்னா ஒரு காம்பவுண்ட் இருக்குது. என்ன மாதிரிண்டா பேர்கர் வேணும். அதை விட டயட்டோட என்னடா கதைக்கிறாண்டு யோசிப்பீங்க. நான் சும்மா டேஸ்ட் தான் பண்ணுவேன், லைக் சாப்பிட மாட்டேன். ஃப்ரைஸ் வரும் அண்ட் சிக்கன் விங்ஸும் வரும். அண்ட் உங்களுக்கு வேணும்னா டெண்டர்ஸ் மாற்றலாம், சிக்கன் விங்ஸ் ஒரு டெண்டர்ஸ். இதில் பேர்கரில் அதை விட மெயினாக ஸ்பெஷல், நீங்கள் பேர்கரில் என்ன பேர்கர் வேணுமென்றாலும் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெனுவில் இருக்கிற பேர்கரை நீங்கள் அதை சாய்ஸ் பண்ணலாம். அதை விட சிக்கன் விங்ஸ்லேயும் நீங்கள் என்ன விங்ஸ் வேணுமென்றாலும் ½ பவுண்ட் விங்ஸ், ஸோ அது நீங்கள் சாய்ஸ் பண்ணலாம். அதை விட ஃப்ரைஸும் இருக்குது. ஸோ சட்டப்படி அப்படி நிறைய ஃபுட் இருக்குது. ஸோ எல்லாமே உள்ள காட்டுறேன். இங்கே தான் முதலாவதாக நாங்கள் வந்து இறங்கின லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல முதலாவது வீடியோ செய்ய போகிறோம். இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷலும் இருக்குது, டெய்லி ஸ்பெஷலும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு டெய்லி ஸ்பெஷல் என்னென்ன இருக்கும். இதுதான் இன்றைக்கு ட்ரை பண்ண போகிறோம், CND ஸ்பெஷல். ஸோ இந்த பேர்கர் தான், இந்த பேர்கரோட சேர்ந்த சாமான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் எங்கள் கடை. இது ஸ்காப்ரோவில் இருக்குது. வீட்டை எல்லா இடமே லொக்கேஷன் இருக்குது. நீங்கள் எங்கே வேணுமென்னாலும் போய் ட்ரை பண்ணலாம். கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உடனே வரும். ஸோ இந்த லொக்கேஷன் மிஸ்ஸிசாகாவில் இருக்குங்கன்னா மிஸ்ஸிசாகாவில் ட்ரை பண்ணலாம், ஒஷோவாவில் இருக்கீங்களா ஒஷோவாவில் ட்ரை பண்ணலாம். அதோட எனக்கு பிடிச்ச மஞ்சள் கலர். அதில் வந்து நீங்கள் டேக் அவுட் தான் மோயின்லியோட பண்ணக்கூடியதாக இருக்கும். இருந்து சாப்பிட்றதுக்கு சேரும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு மெனு ஸோ ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஸோ இந்த கொம்போ தான். ஸோ எனி பேர்கர், உங்களுக்கு என்ன பேர்கர் வேணுமோ வேண்டிய கொம்பில் பார்த்து பிடிச்சதை எடுக்கலாம். ஃப்ரைஸும் என்ன ஃப்ரைஸ் வேணும்னாலும் எடுக்கலாம். சிக்கன் விங்ஸ் ஓ டெண்டர்ஸ், ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் எடுக்கலாம். என்ன சிக்கன் அண்ட் டாக் அதில் வந்து சாப்பிட்டு ரிவ்யூ எடுத்துட்டோம். முக்கியமாக உங்களுக்கு சின்னாக்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ண போறீங்கன்னா இந்த கோம்பு எடுத்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் இதனோட விஷயத்தை சாய்ஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணலாம். ஸோ கோம்பு எடுத்தீங்கன்னா இப்படி சாய்ஸ் பண்ணி ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதோட இந்த சிக்கன் நல்லா இருக்குது அண்ட் அந்த ஃப்ரைஸ் நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக ட்ரை பண்ண முடியும் இந்த சிக்கன் சாண்ட்விச் அண்ட் இது அண்ட் இந்த ஃப்ரைஸும் நல்லா தான் இருக்கும். திருப்பி சாப்பிட்றோம் ரேஞ்சர் அடிக்க போய் நம்ம ஏன்டா அப்படி நான் சாப்பிடுவோன்றதுதான்டா கிளம்பி உடம்பு வச்சிடும். ஸோ அதெல்லாம் அடி போட்டுருக்கணும். சரி அண்ட் சில பேர் இந்த வித்தியாசமாக ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமாக போடுறேன். நல்லா தான் இருக்குது. இந்த டொமேட்டோ ஃப்ரைஸ் எல்லாம் மிஸ் பண்ணி வரைக்கும் இது 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 எல்லாம் ட்ரை பண்ணுங்க. உங்களோட ஏரியாவில் எங்கே சிக்கன் அண்ட் டாக் எடுத்தீங்கன்னா உங்களோட ஏரியாவில் இருக்கிற கடையில் போய் ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ஒரே டேஸ்ட், ஒரே பிரான்ச். ஸோ 8 பிரான்ச் இருக்குது. இது 8வது பிரான்ச். அடுத்த பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகணுமா.
ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்றதை தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறது இல்லை. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வியூ கூட வேறு சம்டைம் சப்ஸ்கிரைப் கூட இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பின்னுக்கு ரெண்டு ஜக்கெட் குழி கொண்டு இருக்கும் மைக்கில் ஃபோனை விட்டு வந்து விட்டேன் வீட்டை. நல்ல ஃபோனை மடிக்காதுங்க. ஃபோன் விட்டு வந்து விட்டேன். இப்போ ஃபோன் பண்ணையில காரையும் காணையில ஆக்கள் நிற்கின முதலியா போய் பார்க்குறேன். அவ்வளோ தொம்மண்டுக்கா விழுந்தீங்கன்னா இல்லை நல்ல கிளியராக கிடக்கு இந்த இடம். சூரியன் பண்ண போனேன் ஃபோன் என்னது எந்த காவிட்ட அம்மா விட்டுட்டு நாங்கள் இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோம். ஸோ அடுத்த லொக்கேஷன்ல நீங்க சாப்பிட்டா நீங்களோட கேட்க கூடாது தான் பாத்தீங்களா. நாங்க சாப்பிடு நான் சாப்பாடு சரியான குறைவு தான். அந்த அதில் அந்த வீடியோவில் சாப்பிட மட்டும் தான் சாப்பாடு. மற்றபடி சாப்பிட ஒரு கடி. ஆனால் ஒன்றும் செய்யலாதுங்க. இப்போ சில விஷயங்கள் நாங்கள் வேலையாக பார்க்கத்தான் போகணும். ஆனால் ஃபுட்ன்ற விஷயத்தில் நான் சாய்ஸ் பண்ணி தான் போகிறேன் நான் மோஸ்ட்லி. நான் யோசிக்கிறேன் இஃப்ரான் வியூ டயட் இருக்கலாம் நான் யோசிக்கிறேன். நான் இப்பதான் யோசிக்கிறேன் இஃப்ரான் வியூ என்ன பாடுவான்னு என்ன டயட் குறைக்கிறேன்டாலும் குறைக்கல. சண்டே இன்றைக்கு சாட்டர்டே இந்த இடத்துல எடன் கார்டன் ரெஸ்டோ பார்ன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொத்துரொட்டியோட ஈவினிங் 3 மணி தான் ஓப்பன் பண்ணிக்கணும். கொத்துரொட்டி பார்ட்டி மாதிரி சண்டேல எவ்ரி சண்டேல 3 மணி பிறகு நடத்த போயிடுமா. ஸோ எங்களோட பொடியங்கள் அண்ட் பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படி எல்லாம் திங்க் பண்ணுறீங்களா இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்தாங்க. ஸோ இங்கே தான் இந்த ஈவினிங்கில் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் கொத்துரொட்டி போட போயிடுவோம் 6 மணிலேருந்து 12 மணி வரை. ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா வந்து ட்ரை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொத்துரொட்டிலாம் இருக்குங்க. ஒரு ரிவ்யூ எடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா சண்டேல 6 மணிலேருந்து இரவு வரைக்கும் கொத்துரொட்டி இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னா ஃபார்மசி என் ஷெப்பர்டில் இருக்குது. அதோட சிக்கன் விங்ஸ். ஸோ சிக்கன் விங்ஸ் எல்லாமே நல்ல பெரிய பெரிய சைஸு. உங்களை பார்க்க தெரியும் பெரிய பெரிய சைஸில் சிக்கன் விங்ஸ். அண்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரைஸ் சில்லி அண்ட் ஆனியன் ஃப்ரைஸ். அதை விட முக்கியமாக இங்கே இது கலமாரி சின்னாக்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். கலமாரி இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இப்போ ஸ்பெஷல் என்னென்னா சண்டேல கொத்து கொண்டு வந்துருக்கோம். ஸோ இப்படியான கடையில் கொத்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம் சண்டேல. ஸோ இது என்ன மாதிரி என்ன இருக்குண்டா ஃபியூச்சரில் எல்லா கடையிலையும் கொத்து வந்துடும் போல். இப்போ சிக்கன் விங்ஸ் வந்த மாதிரி, ஃப்ரைஸ் வந்த மாதிரி. ஸோ கொத்தும் எல்லா கடையிலையும் வர்ற அதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டு மற்ற நாள் எல்லாமே இதெல்லாம் இருக்கும். 3 மணி பிறகு தான் ஓப்பனிங். ஸோ 3 மணி பிறகு தான் நீங்கள் வரக்கூடியதாக இருக்கும். எங்கே இருக்குன்னா இது பேர் என்ன ஈடன் கார்டன் ரெஸ்டாரண்ட் பார். இப்போ அட்ரஸ் கீழே போட்டு விடுறேன். சர்ச் பண்ணி கூகுளில் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. பாய். நாங்கள் முடிஞ்சுது குளிருது. இங்கே தான் வந்து நாங்கள். ஸோ இந்த கடை தான் இதில் தான் அந்த கடை இருக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க்கமன் செப்பர்ட் அண்ட் ஃபார்மசி இதில் இன்றைக்கி இருக்குது. அபிஷன் நீங்கள் நினைக்கிறேன் அபிஷன் எப்படி இருந்தது? மேலே இது போகுது ஃப்ளைட் போகுது. எப்படி இருக்குது சாப்பாடு லைக் வேற லெவல். அந்த என்னன்னு சொல்றது வித்தியாசம் எல்லாம் அந்த கொஞ்சம் ஃபியூஷன் நார்மல் சாப்பாடு ஆனால் ஃபியூஷன் கலந்த மாதிரி. குளிருது உள்ள நிற்கணும். ஓ மை காட் சரியாக குளிருது. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் இல்லை இருக்குது வேலை. பட் செய்யாமல் போக முடிஞ்சு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். என்ன இது அங்கே போகணும். நாங்கள் லைஃப்பில் வளரணும்னு தான் இந்த சேலஞ்ச் மாதிரி சேர்த்து வாங்கினா அந்த சேலஞ்சை மறந்து போனோம். ஆனால் வீடியோ போடுறோம். எல்லாம் சேலஞ்சில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்துன்னு இருக்கு. அடுத்த ஸ்டெப்புக்கான வழி எங்களுக்கு இன்னும் சரியாக அமையலைன்னா சொல்லுவேன். ஆனால் அந்தந்த ஒரு ஸ்டெப் எடுத்தேன் நாங்கள். என்னது அந்த வெட்ட வீடியோ அது. இப்போ நான் அந்த காசுன்ட்டு ஸ்டெப் இல்லை எங்களுக்கு ஒர்க் அண்ட் ரீதியில் ஸ்டெப். இப்போ ஒரு ஆள் ஃபோன் அடிக்குது பார்ப்போமே. ஹலோ என்னது? ஓ ஓ ஏன் துளைச்சு போட்டியே? சரி நில்லுங்க, அங்கேயே நில்லுங்க. പിന്നുകൊണ്ടുമില്ല ഞാൻ കാണേ രഞ്ജുണ്ടോ? ஏன் காரம் பேக்க விட்டுட்டு போனீங்க? யாருக்கு இல்லையா? நான் கார் கண்டிருக்கிறேன். டிக்கிக்கோ சாப்பாடு தாங்கடா. ஏன் என்ன கோவத்துல விட்டுட்டு போனீங்களா?
சரி அங்கே நில்லுங்க, பிரச்சனை இல்லை, அது நாளை வரலாம். நானும் அப்படியும் படம் பார்க்க போறோம்னா ஏன் நீங்க என்ன படம் பார்க்க போக கூடாது? படம் பார்க்க போக கூடாதுன்னு சொன்னீங்க. படம் பார்க்க நீங்கள் எங்களை விட்டுட்டு வீட்டை கொண்டு இறக்கி விடு, வீட்டை தான் நம்ம வடிவா சமைச்சு தருவான்னு சொல்லி போட்டு போயிட்டு அதுதான் மட்டன் கறி உங்களுக்கு முன்னால சாப்பிட்டா அவமானம்னா நாங்க தனியா போய் சாப்பிடுறோம்னு சொல்லி. மெயினா இன்னொரு மிஸ்டேக் கொண்டு என்னில் இருக்கிற விஷயம் கூட காலம் நான் இருந்தேன். நீங்க லாங்குவேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணாம விட்டுவிட்டேன். லாங்குவேஜ் இஷ்யூ இப்பதான் நீ தான் 10 வருஷமா இருந்த. 10 வருஷமா நான் தமிழ்லாம் கழிச்சு கொண்டு இருக்கேன். இங்கிலீஷ்ல கதைக்க வேண்டிய விஷயம் அவசியம் வரையில. கன்னடா ஒரு இங்கிலீஷ் நாள்ல இங்கிலீஷ் கதைக்காம இருக்கிறது போல அவரு இங்கிலீஷ்னால பெருமை சொல்லுவா. கதைக்க வேண்டிய அவசியமே நான் வரையில உண்மையா ஏதாவது கதைக்கலாம். இங்கிலீஷ் கதைக்க மாட்டேன். இங்கிலீஷ் கதைப்பெல்லாம் இந்த 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 இடத்தை நீ டிஸ்கிரைப் பண்ணுவான். சரியா? இங்கிலீஷ்ல டிஸ்கிரைப் பண்ணுவான். டிஸ்கிரைப் என்னென்ன டிஸ்கிரைப் பண்றது? என்னென்ன நடக்குது தமிழ்லயே டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். நான் அடுத்த தமிழ்லயே அந்த பிரச்சனையால பள்ளிக்கத்துல எனக்கு அடிச்சு கலைக்கிறவன். என்ன எழுத்து பிள்ளைகள் அந்த வசனங்களை அது எங்கட இது அது ஜீன் அந்த லைக் பரம்பரை ஸ்கில் எனக்கும் இருக்கு. பவிக்கு இல்லையடா. பவிக்கு அவன் என்னன்னு சொல்றது, அவன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டானா. பவிக்கு இல்லை அந்த விஷயம். பவிக்கு என்ன தமிழ் எல்லாம் எழுதுவான். எங்களுக்கு எழுத்து பிள்ளை பண்றது இங்கிலீஷ்லயும் பெற இது எழுத்து பிள்ளை. அதுதான் பிரச்சனை. நான் இங்கிலீஷ்லயும் பெற இங்கிலீஷ்ல சீன் எழுதுறதுக்கு சென்ஸ் எழுதி விட்டுருவேன். கிளாஸ்ல எல்லாம் நல்ல டொப்பா அனுப்போம். ஆனா அந்த எழுத்து பிள்ளைகள் மட்டும் பிரச்சனையா தான் கிடக்கு எங்க கூட. கிளாஸ்ல டொப் பண்ணா ஓகே, லைக் படிப்பேன். அந்த above average சர்டிபிகேட் எல்லாம் ஏதோ ஒளிச்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த சர்டிபிகேட் சொல்லக்கூடாது. ஒளிச்சு வச்சு தந்த வீடு சொல்லி ஒளிச்சு வச்சு அது எந்த இது கிளாஸ்ல அந்த ஹையஸ்ட் மார்க் வாங்குறது ஆக்களை வித்தார 3 பாடத்துல அந்த அது நல்ல ஒரு விஷயம் பண்ணிச்சு பாருங்க. அந்த சர்டிபிகேட் பப்ளிக்கா கொடுக்காம ஒளிச்சு லைக் தனியா வச்சு குடிக்கணுமா? அந்த என்ன அந்த 80% எடுத்த ஆக்கள் எல்லாரும் பார்ப்பினா அதுக்கே இதே பட்ஜெட் அந்த அப்படியே அந்த எழுத்துப்புல பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரியல, அது என்னென்ன திருத்துறன்னு தெரியல. ஐடியா தான் சொல்லி பாருங்க. இங்கிலீஷ் பழகணும். ஐ ஹாவ் டு லேர்ன் இங்கிலீஷ் பெஸ்ட். எந்த இவனாவது பிரச்சனை இல்லை. நான் பள்ளிக்கூடம் போற எனக்கு அதுவும் ஒரு ஃபெயில் ஆடுறதுனால பிரச்சனை இல்லை. எல்லாமே 80-90. ஆனா இங்கிலீஷ் கதைக்க மாட்டேன். எப்படி அதான் கேட்டு சொல்லுவேன். பள்ளிக்கூடம் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டு இங்கிலீஷ்காரனுக்கு போட்டியா இருந்து கொண்டு இங்கிலீஷ் தெரியாது. அது கதைச்சு பழகணும். அந்த ஸ்பாட்ல நாங்கள் கதைக்குவோம். கதைக்கிறதுக்கு Can we do a video in English? Can we do a video in English? அது என்ன சொல்ற பயம் பிள்ளையா காய்ச்சிருவோம் ஒரு பயம். I think we can make a